ஓம் அகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு மிக அற்புதமானது. உடல் உயிர் மனதின் அழகே யோகியின் அழகு. அழகு அப்படின்னு சொன்னாக்கா பல வகையில் அது சொல்லழகு, செயலழகு, அருகுண சீரமைப்பு அழகு. இதுல பொதுவா சிந்தித்து பார்த்தோம்னா எல்லாம் வந்துடும். ஒரு யோகிக்கு எது அழகு அப்படின்னாக்கா உடல் உயிர் மனம் மூன்றும் அழகாக இருக்க வேண்டும். சார், உடலை பார்க்கலாம், உயிரையும் மனதையும் எப்படி சார் பார்க்கறது? மனம் அப்படின்றது தன்னுடைய குணத்தின் வெளிப்பாடாக வந்துடும். உயிரினுடைய படற்கை நிலை தான் மனமாக இருக்கிறதுனால மனம் என்ன செயலை செய்கிறதோ அதை ஒத்த நிலையாகத்தான் உயிரும் இருக்கும். அப்போ உயிர் அழகா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். தற்காலத்தெல்லாம் தன்னைத்தானே சித்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு, யோகி என்று சொல்லிக்கொண்டு, ராஜயோகி என்று சொல்லிக்கொண்டு, வாசி யோகி என்று சொல்லிக்கொண்டு, குண்டலினி யோகி என்று சொல்லிக்கொண்டு, பல பட்டப்பெயர்களை வைத்துக்கொண்டு உடலையே பேணி பாதுகாக்காமல் வாழுகின்ற மடையர்கள் பலர் இருக்கிறார்கள். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, மடையர்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னா, எல்லாரையும் இல்லப்பா, தன்னைத்தானே குருன்னு சொல்லிக்கிட்டு உடலை பாதுகாக்க தவறிவிட்டவர்களை சொல்லுகிறேன். உடல் போயிடுச்சுனாவே உயிரும் மனதும் போயிடும். அதுதான் திருமூல மகரிஷி அவர்கள், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பு போயிடுச்சுன்னா உயிரும் அழிஞ்சிடும்பா. அந்த உடம்பு கெட்டு போச்சுன்னா உயிர் இருக்காது. அப்ப மெய்ஞானத்தை அவங்க சேர மாட்டாங்க. உடம்பை வளர்க்கும் உபாயத்தை அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன். உடம்பை வளர்க்கறது அப்படின்னா நான் நல்லா சோறை தின்னு விட்டு உடல் எடையை கூட்டிக்கிட்டு தொந்தியோட உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு உடலை வளர்க்கறது கிடையாது. உடலை வளர்ப்பது என்றால் உற்ற யோக பயிற்சியை செய்து உடற்பயிற்சியை செய்து திடகாத்திரமான ஆரோக்கிய நிலையில இருக்கணும். மெல்லிய தேகத்தோடு ஆற்றல் நிறைந்த ஒரு தேகத்தை கொண்டவனே சிறந்த யோகி. அந்த யோகியினுடைய உடல்ல மனம் தூய்மையாக இருக்கணும். எண்ணம் சொல் செயல் இவற்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துக்கோ பிற்காலத்துக்கோ உடலுக்கோ உயிருக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல் செய்தால் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் மனதுல இயல்பாகவே. அப்போ உயிரினுடைய ஆற்றல் அதிகார நிலை நல்லாகவே இருக்கும். அப்போ யோகம் அப்படின்னாவே உடல் உயிர் மனதை இணைத்து இயற்கையோடு வாழுகின்ற அமைப்பு நிலை தான் யோகம். அந்த யோகம் கை கூடணும் அப்படின்னா உடல் உயிர் மனதை வளர்க்கணும். வேதமுனி வேதாத்ரி மகரிஷி சொன்னதை போல உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணிய எண்ணம் உயிர் வரை பாயும் அப்படின்றாரு. அப்ப மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்கள் உயிரில போய் சேரும். சாப்பிடக்கூடிய பொருள் உடம்புல போய் சேரும். அந்த உடம்புல இருக்கக்கூடிய ரச தத்துவத்தை வேதியியல் மாற்றம் செய்கின்ற ரச வேதியாக மாறி ஓஜசினம் உயிர் சக்தியை ஆற்றல் சக்தி நிலைகளை நாம பரிபூரணமாக யோக கலைக்கு பயன்படுத்தினால் உடல் உயிர் மனம் அழகாக மாறி பேராசை சினம் கடும்பற்று உயர்வுத்தாழ் மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் இவற்றிலிருந்து விடுபட்டு மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற அந்த தன்மையை அடையலாம். நான் மனிதன் அல்ல, மனிதனின் இருக்கக்கூடிய தீய குணங்களை நீக்கியதனால் இறைநிலையின் தன்மையை உணர்ந்தேன், அறிந்தேன், புரிந்தேன், தெரிந்தேன், தெளிந்தேன், தேறியும் விட்டேன் என்று சொல்லிக் கொள்ளலாம். வேதமுனி வேதாத்ரி மகரிஷி சொல்வார், நான் கடவுள் அல்ல, கடவுளே நானாக வந்திருக்கிறேன். நான் கடவுள் இல்லை, ஆனால் அந்த கடவுள் தான் மனிதனாகிய நானாக வந்திருக்கிறேன். அந்த கடவுள்ல களங்கம் சேர்ந்த போது மனிதனாக மாறி இருக்கு. அந்த மனிதன்லேருந்து அந்த களங்கத்தை நீக்கும் போது கடவுளாக நம்ம மாறிடுறோம். இப்போ மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய களங்கம் பேராசை சினம் கடம்பற்று உயர்வுத்தாழ் மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் இதை நீக்கிவிட்டால் நாம் இறைவனாக மாறலாம். அதற்கு உற்ற வழிமுறை அப்படின்னாக்கா தானமும் தவமும் செய்வது. தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அப்போ இந்த உடல் உயிர் மனதை அழகு செய்தால் ஒரு யோகி அழகாக மாறி இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தை உணர்ந்து இறைநிலையாகவே மாறி ஜொலிக்கின்ற ஆற்றல் ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த முக்தி ஜீவசமாதி நிலை வாய்க்கும். இது சத்தியம் என்று சொல்லி
இந்த ஆய்வை நான் நிறைவு செய்துகிறேன். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நம.